ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வழியாக வெக்கேஷன் முடிஞ்சு நான் துபாய்க்கு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வரும்போது. ஏன்னா எப்பயுமே நார்மலாக போகிறத விட ஓகே, லாஸ்ட் டைம் போகும்போது ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த டைம் வந்து என்னோடய குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஆஃபீஸ் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட டென்ஷன் காத்திருக்கு. அதில் டிலே, இந்த ப்ரோக்ராமில் டிலே காமிக்குது, அந்த ஒர்க்கு சீக்கிரமாக கொண்டு போகணும், இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை, இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை, அதை பாரு இதை பாருன்னு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது. பட் அதனால் நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. என்ன, ஊர்லேருந்து வரும்போது ஒரு வாரத்துக்கு அந்த பயங்கரமான ஒரு ஹோம் சீக் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் இருக்கிற ப்ரெஷரில் கொஞ்ச நாள் அந்த ஹோம் சீக்கே மறந்துடும். அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்கும். அதுதான் துபாய் லைஃப். கண்டிப்பாக துபாயில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும் வெக்கேஷன் போயிட்டு வரும்போது. ஸோ எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்குது. இது வந்து நமக்கு புதுசும் கிடையாது. ஒவ்வொரு டைம் போயிட்டு வரும்போது தான் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன இந்த டைம் குழந்தைய விட்டு வரோம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இன்ஷால்லா சீக்கிரம் வந்து அந்த குழந்தையும் என்னோட ஒய்ஃபையும் அழைச்சிட்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கும். அதுக்கான பர்க்கத்தை வந்து அல்லாஹ் தான் கொடுக்கணும். எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷால்லா. ஸோ வழக்கமாக நம்ம துபாய்க்கு வந்துவிட்டோம். ஸோ எல்லா விளாக்ஸும் இனிமேல் நம்ம போடுவோம். துபாயில் ஜாலி பண்ணுவோம். ஸ்டே டியூன் கைஸ். அதேமாரி ஊரில் ஃபாலோ பண்ண, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எதிர்பார்க்கல, சடனாக எனக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.